வெல்கம் காய்ஸ். வெற்றி களஞ்சியம் காவலர் மற்றும் ராணுவ பிரச்சனை எதை பற்றி பார்க்கணும்? எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025 இதில் சில பேர் எக்ஸாம் நடந்தது, சில பேர் நடக்க போகுது. நடந்த நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு எக்ஸாம்ஸ் ஆகல, எனக்கு நேரம் பத்தலை, அதாவது 80 கொஸ்டின் என்னால் அடிக்க முடியல, எனக்கு 60-70 கொஸ்டின் கூட ஓரளவு தெரிஞ்ச மாதிரி இருக்குது, என்னால் சரியாக ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. உங்களோட வினாக்களுக்கு நான் இப்போ விடையளிக்கிற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, உங்களுக்கு ஆவரேஜாக 4 டாபிக் தெரியும், எளிமையாக பாஸ் பண்ண முடியும். ஓரளவு சின்ன சின்ன ட்ரிக் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸாம்ஸ்லாம் நம்ம எளிமையாக கிளியர் பண்ண முடியும். நமக்கு நிறைய கொஸ்டின் தெரிஞ்சிருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம எக்ஸாம் ஒழுங்காக பண்ணாமல் வந்துடுறோம். அந்த மாதிரி காரணங்களாக தவிர்த்துட்டு கட்டாயம் இதை நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாம் ஹாலில் போங்க. பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஆவரேஜாக உங்களுக்கு 4 டாப்பிக்கில் இருந்து ஒரு ரீசனிங்கில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது 40 மார்க்கு. அதேமாதிரி ஜென்ரல் நாலேஜ் 20 கொஸ்டின் கேட்பாங்க, 40 மார்க்கு. மேத்தமெட்டிக்ஸ் அதே மாதிரி 20 கொஸ்டின் 40 மார்க்கு. ஜென்ரல் இங்கிலீஷும் 20 கொஸ்டின் கேட்பாங்க, அது ஒரு 40 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 2 மதிப்பெண் போவோம். தவறாக ஒரு கொஸ்டின் எழுதுனா 0.25 மார்க் என்ன ஆகும்னா மைனஸ் ஆகும். ஓகேங்களா? அதாவது ரீசனிங்கில் உங்களுக்கு 20 கொஸ்டின் தான், உங்களுக்கு ஆவரேஜாக குறைஞ்சது 10 கொஸ்டினாவது தெரியும். ஓகேங்களா? சூப்பராக தெரியுது. ஒவ்வொரு டாப்பிக் நீ அந்த மாதிரி படிச்சிருப்பேன். பிலோ 50% மேலே தான் நீ படிச்சிருப்ப. ஓகேங்களா? அதாவது 50%க்கு மேலே தான் நீ குறைஞ்சது இப்போ தயாராகிருப்பேன், ஒரு எக்ஸாம் தயாராகிற அப்படின்னா. ஓகேங்களா? அதே போல் நீ இதில் ஓரளவுக்கு 40 நிமிஷம் படிச்சிருப்பீங்க நம்புறேன். 40 கொஸ்டின் நான் படிச்சுட்டு அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் கட்டாயம் நீ வேலைக்கு போக முடியும். எப்படின்னா, நீ எக்ஸாம் ஹாலில் பண்ண வேண்டிய சில செயல்முறைகள் தான் இருக்குது. ஓகேங்களா? எப்படி அந்த செயல்முறைன்னு நான் சொல்கிறேன். 10 மதிப்பெண் நீ அடித்தனா உனக்கு 40 கொஸ்டின்ஸ் நீ அடிச்சிருவேன். 10 கொஸ்டின் அடிக்கும்போது 40 கொஸ்டின் அடிச்சிருவேன். இந்த 40 கொஸ்டின் நீ அடிக்கிறதுனால உனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா உனக்கு 80 மதிப்பெண் வந்துடும். ஓகேங்களா? அதாவது 40 அடிப்பு நிறுத்தாகணும். சரியான கொஸ்டின்ஸ் 40 இருக்கணும். நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கு. சரியான கொஸ்டின்ஸ் 40 அடிச்சா என்ன பண்ணிடலாம், கட்டாயமாக நீ என்ன பண்ணிடலாம், 80 மதிப்பெண் எடுத்துடலாம். மீதி எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது? மீதி 80 கொஸ்டின்ஸ் மொத்தம் 40 அடிச்சா மீதி எத்தனை இருக்குது? 40 இருக்குது. இந்த 40 நான் தெரியாத கொஸ்டின், எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் தெரியாமல் இருக்குது, அப்படி இப்படி இருக்குது. அதே போல் எண்ணத்தில் சரி பிரிப்பீங்க. இதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான் நீ என்ன பண்ண போகிற, இப்போ தேர்ந்தெடுக்க போகிற. தொடர்ச்சியாக இருக்கிறதோ இல்லை ஒரு டாப்பிக்கில் தொடர்ச்சியாக இருக்க 5, 7 விட்டுறியோ இல்லை வேற ஒரு டாப்பிக்கில் தேர்ந்தெடுக்க ஒரு 20 கொஸ்டின் தேர்ந்தெடுக்க போகிறேன். ஓகேங்களா? மீதி இருக்கிற 40 கொஸ்டின் 20 கொஸ்டின் தான் தேர்ந்தெடுக்க போகிறேன். தேர்ந்தெடுக்க போகிறது 20. அந்த 20 கொஸ்டின்ஸில் உன்னால் 20 சரியாக அடிக்க முடியாது. ஏன்னா சரியாக உங்களுக்கு தெரிஞ்சது 40 தான். அதில் நீ 80 மார்க் பண்ணிட்டேன். இந்த 20 கொஸ்டின் அடிச்சு தான் ஆகணும். ஏன்னா நீ 80 மார்க் எடுத்து உன்னால் பாஸ் பண்ண முடியாது. இந்த 40 கொஸ்டின்ஸில் மீதி 20 கொஸ்டின் தேர்ந்தெடுக்கிற கொஸ்டின்ஸில் அப்படி இப்படின்னு பார்த்து ஓரளவுக்கு சரியான பதில ஒரு 6 கொஸ்டின்ஸ் அடிச்சாகணும். எப்படி சார் நான் அடிக்கிறது 6 கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 5க்கு பியும், தொடர்ந்து 5க்கு சியும், தொடர்ந்து 5க்கு ஏவும், தொடர்ந்து ஏதோ பிஎஸ்சியில் மட்டும் தொடர்ந்து 10 ஏதோ அடிக்கும்போது உனக்கு என்ன பண்ணலாம், அதிகபட்ச வாய்ப்பு பியில் தான் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ஒரு சிலது உனக்கு படிச்சிருக்க எக்ஸாம்ஸ்னால் உங்களுக்கு தெரிய வரும். அதாவது பியில் ஓரளவுக்கு வர மாதிரி தெரியுது நிறைய. அப்போ தொடர்ந்து 5க்கு இதை தொடர்ந்து 10க்கோ பி அடிக்கலாம், அடுத்து தொடர்ந்து 10க்கோ சி அடிக்கலாம் அப்படின்னு தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கொஸ்டின் இதில் சரியாக அடிச்சாகணும். இந்த 20 கொஸ்டின்ஸில் 6 கொஸ்டின் சரியாக அடிச்சா கூட போதும், உங்களால் பாஸ் பண்ண முடியும் ஈஸியாக. எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்க்குறேன் பாருங்க, சொல்கிறேன் பாருங்க, ஸ்டடி பார்த்துங்க. இந்த 20 கொஸ்டின்ஸில் 6 கொஸ்டின் சரியாக அடிச்சிட்டப்பா. 6 கொஸ்டின் சரியாக அடிச்சதுனால உனக்கு எத்தனை மார்க் வருது அப்படின்னு பார்த்தா 12 மார்க் வருது. 6 கொஸ்டின் சரியாக அடிச்சதுனால உங்களுக்கு எத்தனை மார்க் வருது? 12 மார்க் வருது. மீதி தப்பாக எத்தனை கொஸ்டின் அடிச்சிருக்கேன்? மீதி 14 கொஸ்டின் தப்பாக அடிச்சிருக்கேன். 14 கொஸ்டின் தப்பாக அடிச்சதுனால உங்களுக்கு எத்தனை மார்க் போயிருக்குன்னா 3 மார்க் உனக்கு போயிருக்குது. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் தப்பாக அடிச்சா 0.25. அப்போ 10 கொஸ்டினுக்கு 2.5 மார்க்கு. அப்போ இன்னும் 14 கொஸ்டின்ஸ் எத்தனை மார்க்? 14 கொஸ்டின். அப்போ 10 கொஸ்டின்ஸ் 2.5 மார்க்கு. 14 கொஸ்டின்ஸ் என்ன, அது ஒரு 4 கொஸ்டின்ஸ் சேர்ந்தனால 3.5. ஓகேங்களா? அதாவது 3.5 மார்க் உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஒரு 9 மார்க் தான் கிடைக்கும். ஓகேங்களா? 20 கொஸ்டின் அடிக்கிற, அதில் 12 கொஸ்டின், அதில் 6 கொஸ்டின் சரியாக அடிக்கிற. சரியாக அடிக்கிறது 6 கொஸ்டின்ஸ், 6 கொஸ்டின் சரியாக அடிச்சதுனால உங்களுக்கு 12 மார்க் கிடைக்குது. அந்த 12 மார்க்கில் தப்பாக அடித்த மீதி இருக்கிற 14 கொஸ்டின் தப்பாக அடிச்சிருக்கிற, அதாவது 14 கொஸ்டின் தப்பாக அடிச்சிருக்கிற. தப்பாக அடிச்ச 14 கொஸ்டின்ஸ் உனக்கு 3.5 மார்க் போயிடுச்சு அப்படின்னா ஒரு 9 மார்க், ஒரு 9.5 மார்க் உனக்கு கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதாவது 2, அது ஒரு 9 போயிடும். அதாவது ஒரு 8.5 ஒரு 9 மார்க் அடிக்க வச்சுக்கோ, ஒரு ஆவரேஜாக வச்சுக்கலாம். இல்லை ஒரு 9 மார்க் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருந்தாலும் ஒரு 8 ஒரு 9 சேரும்போது உங்களுக்கு என்னன்னா ஒரு 89 மார்க் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வச்ச வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீ என்ன பண்ணுற, எனக்கு 40 கொஸ்டின் தான் தெரியுது, மீதி கொஸ்டின் எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல, விட்டு 40 கொஸ்டின் எடுத்து கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். லாஸ்ட் இயர் காம்படிஷன் இப்போ இருக்கிற காம்படிஷனை பொறுத்து அதான் 80 கொஸ்டின் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்திலே வராது. ஓகேங்களா? அந்த 40 கொஸ்டின் தான் அடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து லீவ் ஆகக்கூடாது. திரும்பி என்ன பண்ணணும்னா உனக்கு முயற்சி எடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை நீ பண்ணும்போது மட்டும் தான் அடுத்த கட்டத்தை நீ போகிறதுக்கான உனக்கு வாழ்வோ சாவோ அந்த 20 கொஸ்டின் உங்களை முடிவெடுக்க வைக்கும். ஓகேங்களா? எது விட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லி இடத்துல இருக்காதீங்க. சரி, அதே போல தான் நமக்கு 40 தான் தெரியுது, மீதி தெரியலையே, எல்லாத்தையும் அடிச்சிடும் சொல்லி எல்லாத்தையும்
அடிச்சுட்டு அதில் மொத்தமே 4 தான் 5 தான் கரெக்ட்ன்ற மாதிரி மொத்தத்தும் தப்பு வாங்கிட்டு அதுவும் இன்னும் நிறைய அடிச்சதும் சேர்த்து மைனஸ் மார்க் வாங்குற மாதிரி அந்த மாதிரி எண்ணமும் நமக்கு கைவிட்டுடுங்க. ஓகேங்களா? சரியான முறையில் தேர்ந்தெடுத்து நல்ல சிந்தனையோட, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அட்டன் மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீ ஓரளவு நல்லா போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணவங்களாம் ஒரு கொஸ்டின்ஸுக்கு வந்து அரை நிமிஷம் 3/4 நிமிஷம் தான் தந்திருக்காங்க. ஒரு 40 செகண்ட் ஒரு கொஸ்டின்ஸுக்கு வந்து தந்திருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் நீ அட்டன் பண்ணும்போது ஒரு 40 1 நிமிஷம் வரைக்கும் மேக்ஸ் டைம் எடுத்துக்கலாம். அந்த ஜிஎஸ் சொன்னால் ஒரு கம்மியாக டைம் எடுத்துக்கணும். அதையும் தாண்டி ஒரு கொஸ்டின்ஸ் போகுது அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் நீ என்ன பண்ணலாம், அடுத்த கொஸ்டின்ஸ் நீ பண்ணுறது ரொம்ப சரியான முடிவு. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறக்கூடாது. ஒவ்வொரு கொஸ்டின்ஸிலும் நீ என்ன பண்ணணும், ஆவரேஜாக டைம் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீ மாற்றிட்டு போகணும். எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது ரொம்ப எளிமையான விஷயம். நீ ஸ்ட்ராட்டஜி, அதாவது டைமை நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்ட அப்படின்னா நீ எளிமையாக பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி நீ பார்த்துக்கோ. 40 மார்க் நீ எடுத்தாலும் சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, நான் மேக்ஸில் வந்து 10 மார்க் நான் போடுவேன்னு தெரியல. சில பேர் என்ன சொல்கிறீங்க, நான் வந்து ஜிஎஸ்சில் 10 மார்க் போடுவேன், நீ ரீசனிங்கில் நீ 15 மார்க் போடுவோம், இதில் ஒரு 5 மார்க் 2 மார்க் கம்மியாக கூட போடுவேன். ஓகேங்களா? நான் ஆவரேஜாக தான் சொன்னேன். இதில் கூட அதிகமாக போகிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து 95 100 மார்க் கிட்ட 50 கொஸ்டின் கிட்ட அடிச்சிட்டேன், ஃபுல்லாகவே கரெக்டாகவே அடிச்சிட்டேன், 50 கொஸ்டின் கிட்ட அடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கவலை கிடையாது. ஓகேங்களா? கரெக்டாக இன்னும் நான் மார்க் எடுத்து சொல்லிட்டேன், ஒரு 10 கொஸ்டின் வேணால் அப்படி இப்படி அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு 10 கொஸ்டின்ஸ் கூட இல்லைனா கூட ஒரு 6-7 கொஸ்டின் கூட அப்படி இப்படி இருக்குது தெரியுது கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். அந்த 6 கொஸ்டின்ஸில் ஒரு 2 கொஸ்டின்ஸ் ரைட் ஆனால் கூட உனக்கு வந்து 4 மார்க் வந்துடும். மீதி இருக்கிற 3 கொஸ்டின் 4 தப்பாக 1 மார்க் கூட உனக்கு போகாது. ஓகேங்களா? அதில் உனக்கு என்ன ஆகிடும், 1 மார்க் மீதி 3 மார்க் எக்ஸ்ட்ரா கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சு வேணா ஒரு கொஸ்டின் நீ ஒரே ஒரு கொஸ்டின்மா மொத்தம் நீ வந்து 2 கொஸ்டின் பார்க்குற, உதாரணத்துக்கு ஒரு 2 கொஸ்டின் மட்டும் பார்க்குற, தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். 2 கொஸ்டின் பார்க்குறேன், அதில் ஒரு கொஸ்டின் கரெக்டாக எழுதுற, ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறப்பா. அந்த கரெக்டாக எழுதுற ஒரு கொஸ்டின்ஸுக்கு வந்து என்ன மார்க் வரும்னா 2 மார்க் வந்துடும். தப்பாக எழுதுன ஒரு கொஸ்டின் 0.25 மார்க் போகும். அப்போ இதில் என்ன பண்ண 0.25 மார்க் போயிடும். சொல்கிறது புரிஞ்சுங்களா? அந்த 2 மார்க்கில் 0.25 மார்க் தான் போகும் உனக்கு. ஓகேங்களா? அதில் 1 மார்க்கும் போகிறது கிடையாது, அதில் 2 மார்க்கும் போகிறது. அப்போ ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஒரு கொஸ்டின் தப்பா அப்படின்னும் போது ஈஸியாக அடிக்கலாம் நீ அந்த கரெக்ட்ன்ற மாதிரி. அப்போ தெரியாத 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் இருக்குது, 2 அப்படி இப்படி தெரியுதுன்னா அதை நீ தாராளமாக அட்டன் பண்ணலாம் அப்படின்றதுனால சொல்ல வரேன். ஓகேங்களா? நீ வந்து ஈஸியாக நம்ம பாஸ் பண்ண முடியும் எஸ்எஸ்சியில் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்பணும், உறுதியாக நீ போ. ஓகேங்களா? உனக்கு தெரியாத 2-3 கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா நீ வந்து ஸ்ட்ரகிள் ஆக தேவையில்லை, மற்ற கொஸ்டின்ஸ்லாம் நீ பார்க்கலாம். ஓகேங்களா? ஜிஎஸ்லாம் ஓரளவுக்கு அப்படி இப்படி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிற முக்கியமான டாபிக்லாம் நீ பார்த்துக்கோ. ஆல்ரெடி படித்ததை மட்டுமே நீ என்ன பண்ண ஓரளவு ரீகால் பண்ணிட்டு போ. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஓரளவுக்கு நீ பார்த்துக்கலாம். ரொம்ப நீ பார்த்துட்டு உள்ளே போகும்போது உனக்கு எதுவுமே அது வந்து படிச்சது வரல அப்படின்னும் போது உனக்கு வந்து உள்ளே போனவொடனே உனக்கு மைண்டு வந்து மாற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீ எதை படிச்சு இவ்வளோ அதை மட்டுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போ. எளிமையாக நீ வந்து தேர்ச்சி பெற முடியும். நீயும் வந்து நான் இந்த எல்லையை பாதுகாக்க வந்து இராணுவத்தில் போய் நீ வந்து இந்த மக்களை பாதுகாக்க ஒரு நல்ல ஒரு பணி செய்வே அப்படின்றத வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்மா. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, தேங்க்யூ.